பள்ளிவாசலுடைய நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். அல்லாஹும் மஃப்தாஹ் அபுவாப ரஹமத்திக்கு என்று சொல்லக்கூடிய துவாவை ஓதி நாம் ஆரம்பித்து விட்டோம். நம்ம நடந்து வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம இடது பக்கம் திரும்பணும். அங்கிட்டு தான் வழியில் விடுவாங்க. பாதையை அடைச்சி இந்த பக்கம் இடது பக்கமாக விடுவாங்க. நம்ம இடது பக்கமாக உள்ள பின்னாடி திரும்பணும். திரும்பி அப்படியே நேராக போகணும். போய் கொஞ்சம் தூரத்தில் வலது பக்கம் திரும்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்படியே நம்ம வலது பக்கம் திரும்புகிறோம். வலது பக்கம் திரும்பின உடனே மறுபடியும் ஒரு இடது பக்கம் திரும்பணும். இப்போ அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கணும். பாருங்கள், இது மாடியினுடைய பகுதி. கீழே இறங்கினா தான் காபாவுக்கு போக முடியும். இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த வீல் சேரில் போகிறவங்களெல்லாம் இங்கே தான் செய்வாங்க. தொந்தோட்டம் ஓடுவாங்க, தவாப் செய்வாங்க. தவாப் செய்கிறவங்க எல்லாமே இந்த வழியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வீல் சேரில் சுற்றுறவங்க, வயசானவங்கெல்லாம். இப்போ நம்ம நடந்து போகிறவங்க இப்போ நேராக போய் கீழே எக்ஸிலேட்டரில் இறங்கணும். அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல ரைட்டில் திரும்புகிறாங்க பாருங்கள். இவங்கெல்லாம் தெரியாமல் திரும்புகிறாங்க. காபாவுக்கு போகிற வழின்னு நினச்சிட்டு தெரியாமல் திரும்பி போயிட்டுருக்காங்க. இந்த வழியில் திரும்பி போனால் அந்த மாடியில் உள்ளதுக்கு தான் போக முடியும். காபா நேரடியாக தெரியுது பாருங்கள். தெரிஞ்ச உடனே அவங்க திரும்பி போகிறாங்க. ஆனால் அங்கிட்டு போகக்கூடாது. நம்ம நேராக தான் போகணும். நேராக போய் ரைட்டில் திரும்பினா எக்ஸிலேட்டர் வரும். இப்போ நம்ம அந்த எக்ஸிலேட்டரை இறங்குவோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி வந்தோம்னா எக்ஸிலேட்டர் வரும். இந்த இடத்துல படம் போட்டிருக்கு பாருங்கள். காபாவினுடைய படம் போட்டு அண்டர் கிரவுண்டில் போகணும்னு காட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம அப்படி திரும்பினோம்னா எக்ஸிலேட்டர் வரும். எக்ஸிலேட்டரில் இறங்கிட்டு இருக்கோம். மாடிப்பகுதி. எக்ஸிலேட்டரில் இறங்கி தான் நம்ம காபாவுக்குள்ளே போக முடியும். இறங்கணுன்னே நமக்கு காபா தெரியும். இந்த காட்சியை பாருங்கள். மாஷா அல்லாஹ், எவ்வளோ அற்புதமான ரம்மியமான ஒரு காட்சிங்க பாருங்கள். அப்படியே மேலே பாருங்கள். காபா இறங்கும் பொழுதே தெரியும் காபாவினுடைய அழகை பாருங்கள். இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போக முடியும். உள்ளே போகணும். மாஷா அல்லாஹ் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதே நேராக போனால் நம்ம காபாவை நெருங்கலாம். எவ்வளோ மக்கள் பாருங்க. இப்போ இங்கே நேரம் மணி என்னன்னா இப்போ 4:30 ஆகுது. சவுதியினுடைய நேரம் 4:20 ஆகுது. இந்த நேரத்துலையும் இவ்வளோ மக்கள் இங்கே தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தவாஃப் ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணுங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஆரம்பம் முதல் இறுதி வரை இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், நன்மை நாடி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த 2 தினங்களில் மீதமுள்ள வீடியோக்கள் வெளிவரும். தொடர்ந்து நம் சேனலை பார்த்து கொண்டிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.